ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இது வந்து எல்லா இடத்துலயும் நானும் ஆச்சாரியனும் சொல்லியிருக்கோம். ஆச்சாரியரே நம்மள்ட்ட சொல்லியிருக்கார், நீங்களும் பல இடத்துல சொல்லியிருக்கேன். எல்லா புத்தகத்திலையும் படிக்கிறேன். இருந்தாலும் இத தேவரே இதுவால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நாம பிரபத்தி ஆச்சாரியன் மூலமா பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். ஆச்சாரியன் மூலமா பண்ணிட்ட உடனே ஸ்ரீமத் ராமானுஜர் சம்பந்தம் வர்றது, அதனால நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த பிரபத்திய பத்தி ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்றார். இப்போ அந்த பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கும் இந்த பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கும் எந்த வித்தியாசம்? எதனால நமக்கு வந்து இவ்வளவு சிம்பிளான ஒரு பிரபத்தி எப்படி பண்ணிட்டா கண்டிப்பா எப்படி நமக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சுவாமி? கண்டிப்பா. அதாவது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி சரணாகதி எப்படி இருந்தது, இப்போ சரணாகதி எப்படி இருக்கு, இதுல என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி, புரிஞ்சுக்க வேண்டிய கேள்விதான் இது. அதாவது சரணாகதி பிரபத்தி இது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. இப்ப திரௌபதியே கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணுகிறாள். அதே போல தர்மபுத்திரன் சரணாகதி பண்ணியிருக்கான், விபீஷன் ஆழ்வான் சரணாகதி பண்ணியிருக்கான். இப்படி பல இளைய பெருமாள் சரணாகதி பண்ணிருக்கார். இப்படி நேராக பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணினவர்கள் பலர் அந்த காலத்திலே இருந்திருக்கார்கள். அதே போல ஒரு பெரியவரை முன்னிட்டு கொண்டு, நல்ல பக்தியிலே பழுத்தவராக இருக்கக்கூடியவர்களை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணினவர்களும் அந்த காலத்திலே இருந்திருக்கார்கள். இப்ப எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் இருந்திருக்கார்கள். பிரபன்னர்களாக இருந்த ரிஷிகள் கூட உண்டு. பொதுவாக ரிஷிகள்னு சொன்னாலே ஞானம், அந்த ஞான நிலையில இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் பக்தி நிலையில இருக்கக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள். ஆனா சில ரிஷிகள் கூட சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள் நமக்கு தெரியாது. அவர்கள் மூலமாக மற்றவர்களும் சரணாகதி பண்ணியிருக்கார்கள் நமக்கு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சபரியுடைய சரித்திரத்துல, சபரியுடைய ஆச்சாரியர் குரு, அவர் முன்னாடியே நான் மோட்சத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபரியிடத்துல சொல்லுகிறார், பெருமாள் வருவார், அவருக்கு நீ உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீ வரலாம் மோட்சத்துக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த சபரிக்கு ஒரு குரு இருந்திருக்கார், அவர் முன்னாடி மோட்சத்துக்கு போறார். அவர் இவளுக்கு உத்தரவாதம் கொடுத்துன்னு போறார், நீ பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு நீயும் மோட்சத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே அந்த ஸ்ரீராமான சரித்திரத்திலே இது காட்டப்பட்டிருக்கு. இப்படி நம்முடைய ஆழ்வார்கள் காலத்துல பார்த்தாலும் மதுரகவி ஆழ்வார் தான் இதனால தெளிவாக ஆச்சாரிய பக்தியை நன்றாக ஸ்தாபித்து காட்டினார். திருமழிசை ஆழ்வாரும் பேயாழ்வாரிடத்துல ஆச்சாரிய பக்தியோட தான் இருந்தார். இருந்தாலும் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்துல பண்ணின அளவுக்கு அந்த ஆச்சாரிய பக்தி திருமழிசை ஆழ்வாரால் வெளிப்படுத்தப்படவில்லை. ஏன்னா அவர் நேரே பெருமாளாலே மயர்வரம் அதெல்லாம் அருள பெற்றவர். திருமழிசை ஆழ்வார் பெருமாள் நேரே அவருக்கு ஞானத்தை கொடுத்ததுனால பிற்பாடு பேயாழ்வார் அவரை திருத்தி பணிகொள்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஆச்சாரிய பிரதிபக்தி இருக்கு. ஆனா நம்மாழ்வாருடைய விஷயத்துல மதுரகவி ஆழ்வாருக்கு எவ்வளவு ஆச்சாரிய பக்தின்னா, முழுக்க அந்த ஆழ்வாரே எல்லாம் என்று தேவமற்றறியேன் என்று இருந்திருக்கிறார். இது இப்படி முற்காலத்திலேயே இருந்திருக்கு. அது நமக்கு என்னன்னா, எம்பெருமானார் பிற்காலத்துல வந்து அதை எளிமைப்படுத்தி ஆசையுடையவர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிஷ்யர்கள் ரொம்ப காலம் அனுவர்த்தனம் பண்ணி தொண்டு செய்து அதற்கு பிறகுதான் எம்பெருமானை அந்த ஆச்சாரியனுக்கு சிஷ்யனாகவே ஆக முடியும். ஆக முற்காலத்துல அந்த ஆச்சாரியனை திருப்திப்படுத்தி அவர்கள சிஷ்யன் ஆர்த்திக்கே ரொம்ப சிரமப்பட்டுதான் ஆக முடியும். அவ்வளவு சுலபத்துல அந்த ஆச்சாரியனானவங்க சிஷ்யனை ஏத்துன்ற மாட்டார். அப்படி ஏத்துன்ற பிறகும் நிறைய அவரை பரிசோதனை பண்ணிதான் ரகசியார்த்தங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். இது காலப்போக்கில எல்லா மனிதர்களுக்குமே தபசு குறைஞ்சிட்டே வருது, ஞானமானது குறைஞ்சிட்டே வருது, வைராக்கியம் குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் எம்பெருமானார் பார்த்து நாம் ஆழ்வார்களுடைய பாத்திரங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதில் எல்லாம் ஆழ்வார்கள் எவ்வளவு கருணையோட எம்பெருமானிடத்திலே இந்த ஆத்மாக்கள் வந்து சேரணுங்கிறதுக்காக இவ்வளவு பாத்திரங்களை எல்லாம் பாடி இவ்வளவு முயற்சிகள் எல்லாம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்தின்படிதான் இவ்வளவு பெரிய ஒரு சாஸ்திரத்தை, திராவிட சாஸ்திரத்தை நமக்கு ஆழ்வார்கள் கொடுத்திருக்கார்கள். இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை இவர்கள் புரிந்து கொண்டு இதை ஒரு ஆரம்ப நிலையாக, ஒரு முதல் படியாக வைத்துக் கொண்டு அதுக்கு மேலே உள்ளே வரக்கூடியவர்களை இன்னும் நல்லா திருத்தி
உயர்ந்த நிஷ்டையை அடைவிக்கும்படி பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் பகவத் ராமானுஜர் என்ன பண்ணினார், யாருக்கு ஓரளவுக்கு ஆசை இருந்து ஓரளவுக்கு சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவராக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் செய்து கொடுக்கலாம் என்று ஒரு ஏற்பாடு பண்ணினார். 74 சிம்மாசனாதிபதிகள் என்று சொல்கிறார். தவிர இந்த மடங்கள் இப்படியெல்லாம் எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் போய் ஒவ்வொரு இடத்தையும் பிரச்சாரம் பண்ணி ஒரு அளவுக்கு இந்த உலகத்திலே வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம் என்கிற எண்ணமும் எனக்கு பகவான் வேணுங்கிற எண்ணமும் இருக்கிறவர்கள் வந்து பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு ஏற்பாடு ஆனது. அது நடந்த பிறகு ஞானத்தாலே குறைந்தவர்கள், வைராகியத்தாலே குறைந்தவர்கள், பக்தியிலே குறைந்தவர்கள் அவர்கள் கூட இந்த ஒரு ஆச்சாரியனுடைய கருணை பார்வைக்கு இலக்காகி, அந்த ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலுக்கு இலக்காகி, ஆச்சாரியன்னா வழிகாட்டணும், அல்ல உபதேசம் பண்ணி திருத்தின்றே இருக்கணும். எப்பெல்லாம் தப்பு பண்றானோ சிஷ்யன் அப்பெல்லாம் திருத்தின்றே இருக்கணும். அது திருத்தாம விட்டுட்டா அப்போ ஆச்சாரியன் சிஷ்யனை திருத்தினா வேற யார் திருத்துவா? அந்த ஆச்சாரியனுக்கு முக்கியமான கடமை சிஷ்யனை நன்றாக பார்த்து கொண்டிருந்து அவன் எப்பொழுது தவறு பண்ணுகிறானோ அப்பொழுது திருத்தி அவனை நன்றாக மெருகேற்றி அவனுக்கு நல்ல ஆத்ம குணங்கள் வளரும்படி பண்ணி அந்த சிஷ்யனை கொண்டு போய் பெருமாளிடத்தை சேர்க்கிறது தான் இந்த ஆச்சாரியனுடைய கடமை. அப்படி யார் ஆசையோட வருகிறார்களோ அவர்களை திருத்தி இதை போல பண்ணலாம்ங்கிறது எம்பெருமானார் காட்டி கொடுக்கிறார். அப்படி காட்டி கொடுத்த அந்த நிலைதான் பிற்காலத்துல ஏற்பட்டது. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இப்போ சமீப காலத்துல கடந்த ஒரு 100 ஆண்டுகள்ல இந்த ஜனங்கள், நம்முடைய சம்பிரதாயத்தை பிறந்தவர்களே கூட லௌகிக்கத்துக்கு வெளியில உத்தியோகத்துக்கு போக போக அப்போ இந்த சாம்சாரிக தாக்கங்கள் அதிகமாக அவர்களுக்கு, அவர்களும் உபதேசம் கேட்டுக்கிறது இல்லை. ஆச்சாரியும் கடைசியில பாக்குறார், இவன் சொன்னாலும் உனக்கு கேட்க போறது இல்லை, இவனுக்கு சொல்லி எதுக்கு நம்ம நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு இவரும் விட்டுட்டுறார். அது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஆச்சாரியனை எவ்வளவு முடிஞ்சாலும் முடியாட்டியும் அவனை எப்படியாவது திருத்தணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சிஷ்யனும் அந்த ஆச்சாரியின் மூலமாக நாம் எப்படியாவது நல்ல வார்த்தைகளை, நல்ல உபதேசங்களை கேட்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் சிஷ்யனுக்கும் இருக்கணும். இதுல என்னன்னா, பல பேர் ஆச்சாரியனை மட்டும் குத்தம் சொல்லிடுவா, ஆச்சாரியன் சரியில்லை அப்படின்ட்டு. பல பேர் சிஷ்யர்களை மட்டும் குத்தம் சொல்லிடுவா, இவரால சரியில்லை, இது சிஷ்யன் சரியில்லை, வரவே மாட்டேங்கிறான், எப்போ சமாஷன் ஆனதுக்கு அப்போ வந்தது, இல்லை ஏதோ ஒரு கிரந்தம் காலக்ஷேபம் கேட்டார் அப்போ வந்தார், அதுக்கப்புறம் வரவே இல்லை, போனவர் தான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா 2 இடத்துலயும் ஒரு ஒத்துமையா முயற்சி பண்ணி இதை நடத்த வச்சாதான் சம்பிரதாயத்துக்கு நன்மை. ஆக இது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வந்து கடந்த ஒரு 100 வருஷங்கள்ல இந்த ஆச்சாரிய சிஷ்ய பரிமாற்றங்களே சரியா இல்லாமல் போய்விட்டது. இது காலப்போக்குல மாறணும், மாறினா தான் நல்லது. குறைந்தபட்சம் நமக்கு நம்முடைய தெரிந்த வட்டங்களிலே நமக்கு தெரிந்த சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள்ட்டையாவது நாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நாமும் கொஞ்சம் அதுல நல்ல ஸ்ரத்தையா இருந்து கொண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்லா கற்றுக்கொண்டு ஆச்சாரியனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்து அதையும் பூர்த்தி பண்ணி, அதே போல ஆச்சாரியத்துல என்னென்ன ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு பக்தியை வளர்த்து கொண்டு நாம் இருக்கணும். நாம் இருந்தாலும் நம்ம பார்த்து 4 பேர் கண்டிப்பா கேட்பா, எப்படி இது மாதிரி இருக்கிறது, என்ன விஷயம்னு கேட்க, அப்பொழுது நாம் அவர்களை சொல்லி அவர்களையும் நல்வழிப்படுத்தி சம்பிரதாயத்துக்கு பலம் சேர்க்க வேண்டும். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ அவசியமா இது தேவைன்னா இதுதான். நாமும் மாறணும், முதல்ல நாம் மாறணும். நாம் மாறினா தான் மற்றவர்களை சொல்றதுக்கே நமக்கு அதிகாரம். நாமே ஒழுங்கா இல்லாம மற்றவர்களுக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாலும் அது பிரயோஜனப்படாது. அப்படி நாமும் மாறி மற்றவர்களையும் அதை போல மாறும்படிக்கு முயற்சிகள், நம்மாலான முயற்சிகள் நாம் எடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. ரொம்ப அற்புதமா சொன்னீர். ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. அடியேன் தாசன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org